ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி அதை எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். கோல்டன் ஃப்ரையாக பண்ணி எடுத்துக்கணும். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ குக்கரில் மட்டனை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இடிச்சு வச்ச இஞ்சி, பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகா அதையும் இந்த கறி கூட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மிளகு தூள், மஞ்சள் தூள், உப்பு அதையும் இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் 2 தக்காளியை வெட்டி வச்சிருக்கேன். அது, புதினா, கொத்தமல்லி இது அவ்வளத்தையும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 4-5 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் அது போல ஆட் பண்ணிக்கணும். இது அவ்வளத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்திலிருந்து ஒரு பாதி அளவு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கணும். மீதியை தம் போடுறதுக்கு வச்சுக்கணும். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கறியை ஒரு 80% குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 3 பூண்டை தட்டி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருந்தேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். சீரக சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி எடுத்து வச்சிருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். சாதத்தை ஒரு 75% குக் ஆகி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குக்கரில் வேக வச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். அதுக்கு ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு லேயர் அந்த வேக வச்சிருந்த கறியை போட்டுக்கணும். அடுத்த லேயர் சாதத்தை போட்டுக்கணும். அப்புறமா பொரிச்சு வச்சிருந்த வெங்காயத்தை மேலே இப்படி லேசாக தூவிக்கணும். கொத்தமல்லி, புதினா அதையும் லேசாக தூவிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கறியை மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். மறுபடியும் சாதம் ஒரு லேயர் போட்டுக்கணும். வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாம் தூவினதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலில் மஞ்சள் தூளை கலக்கி வச்சுருந்தேன், அதையும் மேலே தூவிக்கணும். ஒரு அரை லெமனை புழிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டை வச்சு மூடி அடுப்பில் வச்சு தம் போட வேண்டியதுதான். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு ஒரு வெயிட்க்கு ஏதாச்சும் ஒரு கல்லை தூக்கி மேலே வைக்கணும். நான் இடிக்கிற கல்லை மேலே வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே வேக வச்சு எடுத்தா
சுவையான மட்டன் தம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.